ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைக்க ரஷ்யா சென்றுள்ள திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான இந்திய குழு ரஷ்ய கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடி வருகிறார். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்கவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தவும் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு நேற்று ரஷ்யா புறப்பட்ட நிலையில் இன்று இந்த குழு ரஷ்யாவை சென்றடைந்தது. என் உடம்பு துடிக்குதுயா, இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை. சபர் குரு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து விளக்க ரஷ்யா சென்றுள்ள கனிமொழி தலைமையிலான குழு சென்ற விமானம் வானில் வட்டமடைந்ததால் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்ய தலைநகர் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் எதிரொலியாக கனிமொழி எம்பி சென்ற விமானம் வானில் வட்டமடைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கனிமொழி எம்பி பயணித்த விமானம் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்த பின்னர் தரையிறங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. சென்னை பல்லாவரம் பம்மல் அருகே மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனிஷ்சன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் குவாரி உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளிலே அந்த குவாரி உரிமையாளர் ஏற்கனவே திமுகவினருக்கு 75 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுகவினருக்கு பணம் கொடுத்தால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்று எழுதப்படாத விதி இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யார் தெரியுமா உனக்கு? யார் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் யா நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். விசாரணை வளையத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக மக்கள் வரி பணத்திலே உச்சநீதிமன்றம் வரை செல்லக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரர்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை, அனைத்து துறைகளிலும் ஊழல், கனிம வள கொள்ளை என்று திமுகவினர் குறுநில மன்னர்கள் போன்று செயல்படுகின்றார்கள். முதலமைச்சர் தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. நிதியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா நாயுடு, நிதியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கதான் வந்திருக்காரு. மக்களுக்கான நிதியே இல்ல, உதய நிதியே. 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க. எந்த ரைடுக்கு பயந்து பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்க தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். ஒரு பாக்ஸர் கிச்சன்ல பேசுற பேச்சாராது. அதுக்கு எங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஒன்னை அடிப்பேன், உங்க ஒப்பனை அடிப்பேன் ராஸ்கல். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்பட அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டபூர்வமாக சந்திப்போம். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. மிரட்டுனா அஞ்சி நடுங்கி கூழ கும்பிடு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டுனா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதுக்கு எதிர்மாறாக இன்றைக்கு ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று வந்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை அப்படியே இருகரம் ஒரு கையில் பிடிச்சா விட்டுற போறாரு அப்படின்னு 2 கையும் பிடிச்சி இப்படி லாக் பண்ணிட்டார். பிடித்து கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டு விடாதீர்கள் அப்படின்னு கேட்டு வந்திருக்காரு. அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன், கொஞ்சம் நெருப்பு கொடுப்பீங்களா? என்ன நினைச்சு கேக்குற? கைய காலா நினைச்சு கேக்குறேன். கைய எதுக்கு காலம் நினைக்கிற? கைய காலம் நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணும்? அப்ப இதையெல்லாம் மீடியா உண்மையிலேயே பின்தொடரக்கூடிய மீடியா. ஏன்னா இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்ற பொழுது அவர் எங்கே செல்கிறார், என்னெல்லாம் செய்கிறார், அவருடைய அட்டவணை, அதாவது அன்றைக்கான சந்திப்புகளுக்கான நிகழ்ச்சிகளுக்கான அந்த அட்டவணை என்ன என்று கேட்ட ஊடகங்கள்
ஸ்டாலின் எங்கே சென்றார், என்னவெல்லாம் செய்தார் என்பதனை சொல்ல மறுத்துவிட்டன. 11 மணிக்கு தான் நித்தி ஆயோக் கூட்டம். ஆனால் 9 மணிக்கெல்லாம் இந்த கான்வாய் கிளம்பி விட்டது. 9 மணிக்கு கிளம்பிய கான்வாய் 11 மணிக்குத்தான் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு வந்து சேருகிறது. 15 நிமிட தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எதற்காக 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள் என்றால், இடைப்பட்ட நேரத்தில் எங்கே சென்றது இந்த கான்வாய் அப்படின்றதுதான் கேள்வி. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. ஏன்னா நீங்க 9 மணிக்கு கிளம்பின கான்வாய் 11 மணி வரைக்கும் காணுமே. எங்க போனீங்க ஸ்டாலின்? நீ ஒரே காரில் தானே போன, எங்க ஓடி போன? யாரை சென்று சந்தித்தாய்? யாரிடம் சென்று மன்றாடினாய்? அந்த இடைப்பட்ட 2 மணி நேர கேப்ல எங்கப்பா போன? நீ சொல்ல தயாரா? இடி விவகாரத்தில் எக்கு தொக்காக உன் மகன் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதற்காக, அதிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக, யார் யார் காலிலோ விழுவதற்காக சென்றாய் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நீ மறுத்து பேச முடியுமா? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. கேள்வி நீ தான் மற்றவங்கள்ட்ட கேட்பியா? உன்னை பார்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? அப்படியே கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்லி முடிச்சுட்டு தான் வேற வேலை பார்ப்ப. அப்படியே அறுத்து அறுவடை பண்ணுவேன். நீ எப்படி பதில் சொன்னன்றதையும் அதையும் இந்த வீடியோவையும் பார்த்து தோலை. வாடா போடான்னு பேசுறீங்க. நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாத, உட்கார்றா. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. இதனால தான் இவரை பொம்மை முதலமைச்சர் என்று சொல்கிறோம், தத்தி என்று சொல்கிறோம். ஏன் தத்தின்னு சொல்றேன்? உன் நேரடி கண்காணிப்புல உளவுத்துறை இருக்கு, உன் நேரடி கண்காணிப்புல காவல்துறை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எத்தனை காரை மாற்றிச் செல்கிறார் என்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினால தன்னுடைய மகன் ஒரு புரோக்கர் கும்பலோட கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் போனது ஏன்? உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. என்ன மாதிரியான ஒரு நிர்வாகம் இந்த 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது? யாருக்கான நிர்வாகம் இந்த 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கேள்வியைத்தான் எதிர்க்கட்சிகள் கேட்டால் இதற்கு பதில் கிடையாது. நாங்கள் 234 வெல்வோம், நாங்கள் 200 தொகுதியில் வெல்வோம், இதுவாடா பதில்? என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க.